சூரத்துல் இன்சான் வசனம் 4 முதல் 12 வரை. நிச்சயமாக நாம் இறை மறுப்பாளர்களுக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் நரகத்தையும் தயார் செய்து வைத்துள்ளோம். நிச்சயமாக நல்லோர் கிண்ணங்களில் மது அருந்துவார்கள். அதில் சொர்க்க கற்பூர பானம் கலந்திருக்கும். அந்த கற்பூரம் சொர்க்கத்தின் ஓர் ஊற்றாகும். அதை அல்லாஹ்வின் நெருங்கிய அடியார்கள் அருந்துவார்கள். நாடிய இடங்களுக்கு அதை திருப்பிக் கொள்வார்கள். அவர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். ஒரு நாளை அஞ்சுவார்கள். அதன் கெடுதி பரவலானதாக இருக்கும். உணவின் மேல் விருப்பம் இருந்தும் அதை அவர்கள் ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் வழங்குவார்கள். அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகவே உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம். உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையோ நன்றி பாராட்டுதலையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடமிருந்து வரும் கடுமையையும் நெருக்கடியையும் நிறைந்த ஒரு நாளை அஞ்சுகின்றோம் என்றும் அவர்கள் சொல்வார்கள். எனவே அந்நாளில் தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். மேலும் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு அவன் அளிப்பான். அவர்கள் பொறுமை காத்ததற்கு பிரதியாக சொர்க்கத்தையும் பட்டையும் அவர்களுக்கு அவன் வழங்குவான். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் தன் படைப்புகளில் இறை மறுப்பாளர்களுக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் நரகத்தையும், அதாவது சுட்டெரிக்கும் நரக நெருப்பையும் அதன் சுவாலையையும் தயார் செய்து வைத்திருப்பதாக தெரிவிக்கின்றான். மற்றொரு இடத்தில், அப்பொழுது அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும். கொதி நீரை நோக்கி அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள். பின்னர் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தீயோருக்கு தீச்சுவாலை, நல்லோருக்கு நறுமண மது. துர்பேறு பெற்ற இவர்களுக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக எடுத்துரைத்த அல்லாஹ் அடுத்த வசனத்தில் நிச்சயமாக நல்லோர் கிண்ணங்களில் மது அருந்துவார்கள். அதில் சொர்க்க கற்பூரம் கலந்திருக்கும் என்று கூறுகின்றான். கற்பூரத்தில் உள்ள குளிர்ச்சியும் நறுமணமும் தெரிந்தவையே. அத்தோடு சொர்க்கத்தில் உள்ள சுவையும் சேர்ந்து கொள்ளும். ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்பூரத்தின் குளுமையையும் இஞ்சியின் நறுமணமும் அந்த மதுவில் கலந்திருக்கும் என கூறினார்கள். சொர்க்கத்தின் கற்பூர நீரூற்று. இதனாலேயே அடுத்த வசனத்தில் அந்த கற்பூர பானம் சொர்க்கத்தின் ஓர் ஊற்றாகும். அதை அல்லாஹ்வின் நெருங்கிய அடியார்கள் அருந்துவார்கள். நாடிய இடங்களுக்கு அதை திருப்பிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது இந்த நல்லோருக்காக கலக்கப்படும் கற்பூர பானம் என்பது ஓர் ஊற்றாகும். அந்த ஊற்று நீரை அல்லாஹ்வின் அடியார்களில் நெருக்கமானோர் எவ்வித கலப்படமும் இன்றி சுத்தமான நிலையில் அருந்துவார்கள். அதன் மூலம் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். சிலர் இந்த பானம் கற்பூரத்தை போன்று நறுமணம் மிக்கதாக இருக்கும் என்று கூறுகின்றனர். வேறு சிலர் இந்த ஊற்றே கற்பூர ஊற்றாகும் என்கின்றனர். அடுத்து நாடிய இடங்களுக்கு அதை திருப்பிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது தம் மாளிகைகள், இல்லங்கள், அவைகள் குடியிருப்பு பகுதிகள் என தாம் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் விரும்பியவாறு அதை திருப்பிக் கொள்வார்கள். இங்கு திருப்பிக் கொள்வார்கள் என்பதை குறிக்க யுஃபஜ்ஜுரூன என்னும் எதிர்கால வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேர்ச்சொல் அத்தஃப்ஜீர் என்பதாகும். அத்தஃப்ஜீர் என்றால் ஓடச் செய்தல் என்பது பொருளாகும். மற்றொரு வசனத்தில், முஹம்மதே, நீர் இந்த நிலத்திலிருந்து எங்களுக்காக ஓர் நீரூற்றை பீரிட்டு ஓடச் செய்யாதவரை ஒருபோதும் உம்மை நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிரிதோர் வசனத்தில் அவ்விரண்டுக்கும் இடையே நதியையும் நாம் ஓடச் செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இத்தொடருக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாம் நாடிய இடத்திற்கு அந்த ஊற்று நீரை இழுத்து கொள்வார்கள் என்றும், சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாடிய இடத்திற்கு அதை திருப்பிக் கொள்வார்கள் என்றும் பொருள் கூறினர். கெடுதி நிறைந்த நாளை அஞ்சுவார்கள். அடுத்த வசனத்தில் அவர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். ஒரு நாளை அஞ்சுவார்கள். அதன் கெடுதி பரவலானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அவர்கள் மீது அல்லாஹ் விதியாக்கிய வழிபாடுகளை செய்வதிலும் நேர்த்திக்கடன் மூலம் தமக்கு தாமே விதியாக்கி கொண்ட வழிபாடுகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக ஒருவர் நேர்ந்து கொண்டால் அதை நிறைவேற்றும் முகமாக அவனுக்கு அவர் வழிபடட்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ந்து கொண்டால் அதை நிறைவேற்றுவதாக அவனுக்கு அவர் மாறு செய்துவிட வேண்டாம். மேலும் அந்த நல்லவர்கள் மறுமை நாளின் கடுமையான விசாரணையை அஞ்சி இறைவன் தடை செய்தவற்றை கைவிடுவார்கள். அது ஒரு நாளாகும். அதன் கெடுதி பரவலானதாக இருக்கும். அதாவது அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர மற்றெல்லா மக்களிடமும் பொதுவாக பரவியிருக்கும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தசீர் என்பதற்கு பரவியதாக இருக்கும் என்று பொருள் கூறினார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்நாளின் கெடுதி வானங்கள் மற்றும் பூமி நிரம்ப எங்கும் பரவியிருக்கும் என தெரிவித்தார்கள். உண்ண விருப்பம் இருந்தும் உண்ணாமல். அடுத்த வசனத்தில் உணவின் மேல் விருப்பம் இருந்தும் அதை அவர்கள் ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் வழங்குவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அலா ஹுப்பிஹி என்பதிலுள்ள ஹி என்னும் பிரதிப்பெயர் சொல் அல்லாஹ்வை குறிக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். வசனத்தின் ஓட்டம் இதையே காட்டுகிறது. இதன்படி வசனத்தின் பொருள் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் என்றாகும். ஆயினும் மிகவும் வெளிப்படையான கருத்து என்னவென்றால் அந்த பிரதிப்பெயர் சொல் அதற்கு முன்னர் இடம்பெற்றிருக்கும் உணவை குறிக்கிறது என்பதுதான். இதன்படியே வானத்திற்கும் நாம் மொழிபெயர்ப்பு செய்துள்ளோம். அதாவது உணவின் மீது தமக்கு ஆசையும் விருப்பமும் இருந்தும் கூட அதை ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் அவர்கள் கொடுப்பார்கள். இவ்வாறே முஜாஹித், முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ளனர். இதையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். மற்றொரு வசனத்தில் அவர்கள் தமது செல்வத்தை தாம் விரும்பினாலும் கூட அதை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகள் மீட்புக்கும் வழங்குவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிரிதோர் வசனத்தில் நீங்கள் விரும்புகின்ற செல்வத்திலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நிறைவான பலனை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தின்னாத திராட்சை. நாஃபியோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்றார்கள். அப்பொழுது அவர்கள் திராட்சை பழம் சாப்பிட ஆசைப்பட்டார்கள். அது திராட்சை வருகின்ற ஆரம்ப பருவமாக இருந்தது. உடனே அன்னாரின் துணைவியார் சஃபியா பின்த் அபி உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆள் அனுப்பி ஒரு வெள்ளிக்காசுக்கு திராட்சை குலை ஒன்றை வாங்கினார்கள். வாங்கி வந்தவரை யாசகர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்தார். வாங்கி வந்தவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் யாசகர் வாயிலில் நின்று கொண்டு யாசகம் வந்திருக்கின்றேன் என்றார். உடனே இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அவருக்கு கொடுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அங்கிருந்தோர் அந்த திராட்சை குலையை அவருக்கு கொடுத்துவிட்டனர். பின்னர் அன்னாரின் துணைவியார் மறுபடியும் ஆள் அனுப்பி இன்னொரு வெள்ளிக்காசுக்கு திராட்சை குலை ஒன்றை வாங்கினார். அப்பொழுதும் அதே யாசகர் வாங்கி வந்தவரை பின்தொடர்ந்து வந்தார். வாங்கி வந்தவர் உள்ளே நுழைந்ததும் யாசகன் வந்திருக்கின்றேன் என்றார். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதையும் அவருக்கே கொடுத்து விடுங்கள் என்றார்கள். அவ்வாறே அதையும் அந்த யாசகருக்கே கொடுத்து விட்டனர். பின்னர் சஃபியா அவர்கள் அந்த யாசகரிடம் ஆள் அனுப்பி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் நீர் வந்தால் உமக்கு எந்த நன்மையும் உறுதியாக கிடைக்காது என தெரிவித்தார்கள். அதன்பின் மூன்றாவது ஒரு வெள்ளிக்காசை கொடுத்து ஆள் அனுப்பி திராட்சை கொலை ஒன்றை வாங்கினார்கள். அதை இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டார்கள். கஷ்டத்திலும் கருணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்ப்பவராகவும் இருக்கும்போது செய்யும் தர்மமே சிறந்த தர்மமாகும். அதாவது செல்வத்தின் மீது உனக்கு விருப்பமும் ஆசையும் அதன் தேவையும் இருக்கும்போது செய்யும் தர்மமே சிறந்ததாகும். இதனாலேயே இங்கு உணவின் மேல் விருப்பம் இருந்தும் அதை அவர்கள் ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் வழங்குவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். போர்க்கைதி அசீர்.
ஏழை, அனாதை ஆகிய இருவர் தொடர்பான விளக்கமும் குறிப்பும் முன்பே இடம்பெற்றுள்ளன. கைதி என்பது முஸ்லிம் கைதியையே குறிக்கின்றது என ஹசன் அல் பசரி, லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறுகின்றனர். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இது அன்றைய இணை கற்பிப்போராக இருந்த கைதிகளையே குறிக்கின்றது. ஏனென்றால் வசனம் அருளப்பெற்ற அந்நேரத்தில் முஸ்லிம்களிடம் இருந்த கைதிகள் எல்லாரும் இணை கற்பிப்பவராகவே இருந்தனர் என கூறினார்கள். பத்ரு போர் நாளன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் கைதிகளை கண்ணியப்படுத்துங்கள் என உத்தரவிட்டது இதற்குச் சான்றாகும். அப்பொழுது நபி தோழர்கள் உணவு நேரத்தில் தம்மை விட அந்த கைதிகளுக்கே முன்னுரிமை அளித்து வந்தார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது பொதுவான அடிமைகளை குறிக்கின்றது என்று கூறினார்கள். இவ்வசனம் முஸ்லிம், இணை வைப்பாளர் ஆகிய இருவருக்கும் பொதுவானதாக இருப்பதால் இக்கருத்தையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். அடிமைகளுக்கு நன்மை செய்யுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபி மொழிகளில் அறிவுறுத்தி உள்ளார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் செய்த இறுதி அறிவுறுத்தலின் போது கூட தொழுகையையும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் அடிமைகளையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது சிறைவாசியை குறிக்கின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் அன்புதான், இல்லாதவரின் இச்சகம் அல்ல. ஆக உணவின் மேல் விருப்பம் இருந்தும் அதை அவர்கள் ஏழைக்கும், அனாதைக்கும், கைதிக்கும் வழங்குவார்கள் என்று கூறிய பின் அடுத்த வசனத்தில், அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகவே உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம், உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையோ நன்றி பாராட்டுதலையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அல்லாஹ்வின் அன்பையையும் அவனது வெகுமதியையும் எதிர்பார்த்தே உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம். அதற்கு ஈடாக எவ்வித பிரதிபலனையோ அல்லது மக்களிடம் எங்களை பாராட்டி பேச வேண்டும் என்பதையோ உங்களிடம் நாங்கள் கோரவில்லை என்று அவர்களின் சூழ்நிலை மொழி சொல்லும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இதோ பாருங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் இவ்வாறு தம் நாவுகளால் கூறவில்லை, மாறாக தம் உள்ளங்களிலேயே நினைத்தனர். அவர்களின் உள்ளங்களில் இருந்த இந்த விஷயத்தை அல்லாஹ் அறிந்து கொண்டு இங்கு அதற்காக அவர்களை புகழ்ந்துரைக்கின்றான். ஆர்வப்படுவோர் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே இதற்கு காரணம். நெருக்கடி நாளை அஞ்சுகின்றோம். அடுத்த வசனத்தில், நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடமிருந்து வரும் கடுமையையும் நெருக்கடியையும் நிறைந்த ஒரு நாளை அஞ்சுகின்றோம் என்று அவர்கள் சொல்வார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது நாங்கள் இவ்வாறு செய்வதற்கு காரணம், கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த ஒரு நாளில் அல்லாஹ் எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும், அவன் தனது அருளால் எங்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இங்கு கடுமை என்பதை குறிக்க கம் தரீர் என்னும் சொல்லும், நெருக்கடி என்பதை குறிக்க அபூஸ் என்னும் சொல்லும் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூஸ் என்றால் நெருக்கடி என்றும் கம் தரீர் என்றால் நீளமானது என்றும் பொருள் செய்தார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூஸ் என்பதற்கு விளக்கம் அளித்த போது, அந்நாளில் இறை மறுப்பாளர் கடுகடுப்பார். அப்பொழுது அவருடைய இரு கண்களுக்கு இடையே மழை துளிகள் போன்று வியர்வை வடியும் என கூறினார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் அபூஸ் என்பதற்கு உதடுகள் துடிக்கும் என்றும், கம் தரீர் என்பதற்கு இறை மறுப்பாளர் வெறுப்பால் முகம் சுளிப்பார் என்றும் விளக்கம் அளித்தார்கள். சயீத் பின் ஜுபைர், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் அபூஸ் என்பது அந்நாளின் அமளி காரணமாக முகங்கள் கடுகடுப்பதை குறிக்கிறது, கம் தரீர் என்பது அமளியின் காரணமாக நெற்றியும் இரு கண்களுக்கு இடையிலுள்ள பகுதியும் சுருங்குவதை குறிக்கின்றது என்று கூறுகின்றனர். இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூஸ் என்றால் கெடுதி என்றும் கம் தரீர் என்றால் கடுமை என்றும் பொருள் கூறினார்கள். விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கம் தரீர் என்றால் கடுமை என்பது பொருளாகும். யௌமுன் கம் தரீர், யௌமுன் குமாத்திரு, யௌமுன் அசிஃப், யௌமுன் அசஃப்சஃப் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு.
இவை எல்லாவற்றுக்கும் கடுமையான நாள் என்று பொருளாகும் என தெரிவித்துள்ளார்கள். அதிலிருந்து அல்லாஹ் காப்பான். அடுத்த வசனம், எனவே அந்நாளின் தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான், மேலும் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு அவன் அளிப்பான் என்று தெரிவிக்கின்றது. இங்கு மலர்ச்சியுடன் மகிழ்ச்சியையும் சேர்த்து குறிப்பிட்டிருப்பதானது இயைபு நயத்தின் உச்சமாகும். அதாவது நல்லவர்கள் அஞ்சும் தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான், அவர்களின் முகங்களில் மலர்ச்சியையும் உள்ளங்களில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவான். இவ்வசனம் அந்நாளில் சில முகங்கள் ஒளிரக்கூடியதாக இருக்கும், மகிழ்ச்சியோடு சிரித்த வண்ணம் இருக்கும் என்னும் வசனங்களை போன்றதாகும். மனம் மகிழ்ந்தால் முகம் மலரும். பொதுவாக உள்ளம் மகிழ்ந்தால் முகம் ஒளிரும். கஅப் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் அறிவிக்கும் நீண்டதொரு ஹதீஸில் பின்வருமாறு கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களுடைய முகம் சந்திரனின் ஒரு துண்டை போல் பிரகாசிக்கும். ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் பரவசத்தால் அவர்களுடைய முகத்தின் நெற்றி ரேகைகள் மின்ன வருகை தந்தார்கள் என அறிவித்துள்ளார்கள். அடுத்த வசனம், அவர்கள் பொறுமை காத்ததற்கு பிரதியாக சொர்க்கத்தையும் பட்டையும் அவர்களுக்கு அவன் வழங்குவான் என்று கூறுகின்றது. அதாவது அவர்கள் பொறுமை காத்ததன் காரணமாக விசாலமான இல்லத்தையும் தாராளமான வாழ்க்கை வசதிகளையும் அழகான உடைகளையும் பிரதியாக அவர்களுக்கு வழங்கி அவற்றிலேயே அவர்களை அல்லாஹ் குடியமர்த்துவான்.